திருச்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திருச்சியை தருவார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை We're going to keep that singing. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் வரை துதித்தலை ஒருபொழுதும் விட வேண்டாம். இப்பொழுதே உங்கள் அற்புதம் வந்து சேருகிறது. துதிப்போரை அவர் கைவிட மாட்டார். அவர் வார்த்தை தரையில் விழாது. Let's sing that one more time. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் காணப்படுகின்றோம். ஆகவே நாம் நமக்குள்ளாய் காணப்படக்கூடிய பிரிவினைகளை விட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றிணைவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவரோடு கூட இணைந்து செயல்படும்படியாகவே தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவர் நம்மிடமிருந்து கிரியை செய்யும்படியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்ததற்கான முக்கிய காரணம் அவருடைய கிரியை என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். மேன்மை என்று கூறும்பொழுது உங்களுடைய குடும்பங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடப் போகிறார். நீங்கள் பணியை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடப் போகின்றார். உங்களுடைய தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகின்றார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகின்றார். உங்களை பார்த்து அனைவரும் பெருமைப்படும்படியாக, அனைவரின் ஊர்களை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலங்களில் வைக்கப் போகின்றேன் என்று வாக்களிக்கின்றார். ஆனால் இன்று நமது வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான கண்ணீர் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன, ஒரு விதமான கலக்கம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன, ஒரு விதமான துக்கம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அனைவரும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்களுக்கு காரணம் என்ன?
என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படியாக இருக்கும்? பிள்ளைகளுடைய படிப்பு எப்படியாக இருக்கும்? பிள்ளைகள் தங்கள் வாழ்வு வயதில் தங்களை இழந்து விடுவார்களோ என்றுதான் பயம் பெற்றோருக்கு எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்னுடைய தொழில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா? எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்குமா? படித்து முடித்தவுடனே எனக்கு அந்த வேலை கிடைக்குமா? எனது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணம் முடிந்தவர்களுக்கு கற்பத்தின் கனி கிடைக்குமா? இப்படியாக ஒவ்வொரு நாளும் பலவிதமான கேள்விகள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் அனுதினமும் நாம் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். நாம் எங்கெல்லாம் கண்ணீர் வடிக்கின்றோம், மனைவி தனது கணவரிடமும், கணவர் தனது மனைவியிடமும், பிள்ளைகள் பெற்றோரிடமும், உற்றார் உறவினர்கள் என்று நண்பர்கள் மற்றும் அனைவரிடமும் நாம் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் காணப்படும். நம்முடைய வாழ்வில் ஒரு துக்ககரமான ஒரு காரியம் வரும் பொழுது நாம் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனால் எரேமியா தீர்க்கனை நாம் பார்ப்போமே, ஆனால் தம்முடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை மீட்கும்படியாக அவர்கள் படக்கூடிய அந்த பாடுகளை பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவராய் காணப்படுகின்றார். இந்த எரேமியா தீர்க்கரை புலம்பலின் தீர்க்கதரிசி என்று அழைப்பதுண்டு, கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று அழைப்பதுண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்களுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார், அந்நிய ராஜாக்களிடம் ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகின்றார். அந்த நேரங்களில் இந்த ஜனங்கள் படக்கூடிய பாடுகளை பார்த்து இவர் கண்ணீர் வடிக்கிறவராய் காணப்படுகின்றார். கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்ற அந்த வரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக அவர் காணப்படுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று என்னுடைய வாழ்வில் நான் என்னுடைய சுயத்திற்காகவே நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் அப்படி இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்ததான ஒரு முன்னேற்றம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு செழிப்பு இல்லை, எல்லா இடங்களிலும் போராட்டம். நான் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் தோல்வியாக சென்று கொண்டிருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் காண்டேன். கண்ணீரை காண்கிற தேவன் அவர், உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவர். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் மரண படுக்கையில் படுத்திருக்கின்றார். அவருடைய வாழ்வில் பலவிதமான காரியங்களை அவர் செய்திருக்கலாம். ஒரு ராஜா என்று கூறும் பொழுது அவருக்கு மிகவும் விலை உயர்ந்த மருத்துவங்கள் கிடைத்திருக்கும். அன்றைய காலகட்டங்களில் இருந்த மேக்சிமம் கொடுக்க வேண்டிய அனைத்து மருத்துவ வசதிகளும் கொடுத்திருப்பார்கள். ஆனாலும் அவர் பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏசாயா தீர்க்கன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருகின்றது, நீ உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ உன் காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ நித்திரைக்குள்ளாக செல்ல போகின்றாய், நீ மரித்து போக போகின்றாய் என்ற ஆண்டவருடைய வார்த்தை வந்த பொழுது இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்? சுவர் புறமாக திரும்பி கர்த்தரண்டை கண்ணீர் வடிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் அவருடைய மனைவி பிள்ளைகளை அழைத்து கண்ணீர் வடிக்கவில்லை, அவருடைய உடன் இருக்கக்கூடிய அரசவில் உள்ளவர்களை அழைத்து கண்ணீர் வடிக்கவில்லை, தனது நண்பர்களை அழைத்து கண்ணீர் வடிக்கவில்லை. அவர் கண்ணீர் வடித்தார் இங்கு ஆண்டவருடைய நோக்கி கண்ணீர் வடிக்கின்றவராய் காணப்பட்டார். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகின்றது, அவருடைய வார்த்தை இறங்கி வருகின்றது. கர்த்தர் அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய வாழ்வில் 15 ஆண்டுகளை கூடுதலாக கொடுக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய கண்ணீரை கர்த்தர் துடைத்து உங்களை மீட்டெடுக்கவே ஆண்டவர் வாஞ்சை உள்ளவராயிருக்கின்றார். இன்று நம்மில் அநேகர் கூறுவதுண்டு, என்னுடைய கண்ணீரை யாரும் காண்பதில்லை, என்னை பார்த்து ஏளனப்படுத்துகிறார்கள், நிந்தித்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று நாம் அநேக நேரங்களில் புலம்புவதுண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய புலம்பலை அப்படியே மாற்றி வைத்துவிட்டு
கர்த்தரை நோக்கி கண்ணீர் விடுவீர்களே ஆனால், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பீர்களே ஆனால், கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகின்றார். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, இன்று அவர் ஒரு தவறுகளை இழைக்கும் பொழுது, அதற்கான தண்டனைகள் கிடைக்கும் பொழுது, அவர் கர்த்தரண்டை ஓடி வருகிறவராய் காணப்படுகின்றார். அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு கர்த்தரண்டை தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இன்று நம்முடைய வாழ்வில் காணப்படுகின்றதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் ஒரு தவறு இழைத்து விட்டோம் என்றால், அல்லது ஒரு பொய் சொல்லி விட்டோம் என்றால், அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னும் 1000 பொய்களை நாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக, நிர்பந்தத்திற்குள்ளாக செல்ல வேண்டுகின்றோம். ஆகவே தான் எந்த இடத்திலும் எவ்விதமான சூழ்நிலைகளாய் இருந்தாலும் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் குற்றங்களை அவர் செய்திருக்கின்றார். பத்சேபாளிடம் குற்றம் செய்தார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்து அவருடைய ஜனங்களை இலக்கம் பார்க்கிறவராய், அதை கணக்கெடுக்கிறவராய் அவர் காணப்பட்டார். கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அவருடைய ஆசீர்வாதத்தை கணக்கிடுகிறவராய் காணப்பட்டார். அப்பொழுது கர்த்தருடைய உக்கிர கோபம் அவர் மேல் இறங்கி வருகின்றது. அந்த நேரத்தில் அவர் கூறக்கூடிய ஒரு காரியத்தை 1 நாளாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் படிக்க கேட்போம். நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது, மனுஷர் கையிலே விடாதிருப்பேனாக என்றான். கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டு விட்டேன், நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் பெரிது. கர்த்தர் மகா இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். தன்னுடைய குற்றங்களை நாம் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் மகா இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடினால் நம்மை அவரோடு சேர்த்து அணைத்துக் கொள்ள அவர் வாஞ்சையாயிருக்கிறார். கர்த்தர் கூறுகின்றார், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று கர்த்தர் கூறுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து விதமான கண்ணீரையும் கர்த்தர் துடைக்க வாஞ்சையாயிருக்கின்றார். இன்று நாம் வேலைகளுக்கு செல்லுகிறோம் என்றால் அங்கு ஒரு சில சட்டத்திட்டங்கள் காணப்படும். நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருப்பாங்க, இல்லை இந்த காரியங்களை இப்படியாக செய்ய வேண்டும் என்ற ஒழுங்குகள் காணப்படும். அந்த ஒழுங்கின்படி நாம் செய்து முடிக்கும் பொழுது அதற்கு ஏற்ற ஊதிய உயர்வுகளோ அல்லது பணியில் உயர்வுகளோ இது போன்ற அனுகூலங்களை நமக்கு அந்த கம்பெனியிலிருந்து கொடுப்பார்கள். அதே போலத்தான் குடும்பங்களை எடுத்துக்கொள்வோமே ஆனால் குடும்பங்களுக்குள்ளாக ஒழுக்க நெறிமுறைகள் காணப்படும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாகவும் ஒரு விதமான ஒழுக்க நெறிமுறைகள் காணப்படும். இத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும், இப்பொழுது செபிக்க வேண்டும், இந்த காரியங்களை இப்படியாக செய்ய வேண்டும் என்ற திட்டமிடுதல் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக காணப்படும். நண்பர்களுக்குள்ளாக நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒழுக்க நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கின்றது. இப்படி நமது தேசம், அதாவது இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதற்கான சட்டத்திட்டங்கள் காணப்படுகின்றன. அதற்கு கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அதற்குரிய தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். இதே போலத்தான் அனைத்து இடங்களிலும் அனைத்து ராஜ்யங்களுக்கு செல்லும்போது அந்தந்த ராஜ்யங்களுக்குள்ள சட்டத்திட்டங்கள் உண்டு. அதற்கு பயந்து நாம் என்ன செய்வோம், நம்மை சீர்படுத்தி அந்த சட்ட திட்டங்களுக்குள்ளாக நாம் வழி நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். காலையில் எழுப்ப, அதாவது டியூட்டிக்கு போகும்பொழுது 8 மணிக்கு ஆஃபீஸ் போக வேண்டும், நமக்கு பஞ்சிங் இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், இங்கிருந்து 7 மணிக்கு முன்பாகவே கிளம்பி நேராக கரெக்ட் டைமுக்கு முன்னாடி, அது 5 மினிட்ஸ் முன்னாடி என்ன பண்ணிடுவோம், நம்ம பஞ்சிங் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் இவ்விதமான காரியங்கள் காணப்படுமேயானால் கர்த்தர் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து நித்திய ராஜ்யத்திற்கென்று நம்மை அழைத்த கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எப்படி காணப்பட வேண்டும்?
இன்று என்னுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய கண்ணீருக்கு முக்கிய காரணம் நானே. ஆண்டவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத் தான் செய்த தவறை உணர்ந்து தன்னை தானே அழித்து கொண்டவராய் காணப்பட்டார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் செய்த தவறை உணர்ந்து கர்த்தரண்டை தன்னை ஒப்புக் கொடுக்கிறவராய் காணப்படுகின்றார். ஆதி அப்போஸ்தலர்களுடைய, அதாவது ஆண்டவரோடு கூட இருந்த சீஷருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து கர்த்தரண்டை திரும்பி வருகிறவர்களாய் காணப்படுகின்றார்கள். இன்று எனது வாழ்விலும் அநேக நேரங்களில் நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை கொடுப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை, ஜெப வேளைகளில் நான் உதாசீனப்படுத்துவது உண்டு, ஜெப ஆலயங்களுக்கு செல்வதில் நான் உதாசீனமாக இருப்பது உண்டு. எதுவாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை நோக்கி வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மை பார்த்து கூறுகின்றார், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலங்கள்ல வைக்க போகிறேன். உபாகமம் புத்தகம் 28 அதிகாரம் 1 வசனத்தை நாம் படிக்க கேட்போம். உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீ செவி சாய்ப்பாயானால் உன்னுடைய வாழ்வில் கர்த்தர் மேன்மையாய் கட்டளையிடுவார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை உயர்ந்த அடைக்கலங்கள் வைப்பார், அநேகருக்கு பிரயோஜன பாத்திரமாக கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரோடு கூட இணைந்து காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் காணப்பட வேண்டும். குடும்பங்களுக்குள்ளாக சட்ட திட்டங்களுக்கு, அதாவது ஒழுக்க நெறிகளில் நாம் சரியாக செல்லாத நேரத்தில் குடும்பங்களுக்குள்ளாக சண்டை சச்சரவுகள் உருவாக ஆரம்பித்துவிடும். அதே போலத்தான் பணியிடங்களில் நாம் கரெக்ட் அந்த ஒழுக்க நெறிகளை நாம் பின்பற்றாத நேரத்தில் அதற்கான பெனால்டி நாம் கொடுக்க வேண்டியது வரும். இன்று கிறிஸ்துவுக்குள்ளாக உள்ள வாழ்க்கையில் எனது ஒழுக்க நெறியை நான் விட்டுவிடுவதனால், அந்த சட்ட திட்டங்களை நான் கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது எனக்கான அந்த பெனால்ட்டியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் எடுத்துக்கொண்டு என்னை மீட்டெடுத்திருக்கின்றார். அவர் எனக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அவர் என்னுடைய பாவம் இப்படியாக மேலோங்கி வரும் பொழுதே இந்த பாவத்திற்காக நான் எனது இரத்தத்தை சிந்தியிருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்காய் பரிந்து பேசி நம்மை மீட்டெடுக்கிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் தேவனை ஆராதிக்கிற நாம் ஆவியோடு உண்மையோடு உக்கிரானத்தோடு மனமகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை நாம் அறிந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்க வஞ்சையாயிருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தகப்பனாயிருக்கிறார். நம்ம உயர்ந்த அடைக்கலங்கள் வைத்து அழகு பார்க்கிறவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புத்தகம் 128 அதிகாரத்தை நாம் முழுமையாக படித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதக்காரர் மிக தெளிவாக பாடுகின்றார். சங்கீதங்களின் புத்தகம் 128 அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட இணைந்து வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து இங்கு சங்கீதக்காரன் மிக தெளிவாக
பாடியிருக்கின்றார். அவன் தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். நீ கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் பணியிடங்கள் உயர்வை கட்டளையிடுவார். உன் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுவார். உன் தொழிலை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். அநேகருக்கு கொடுக்கும்படியாக உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா கடன் வாரங்களில் ஒரு விடுதலையை தருவார். இத்தனை நாட்களாக முயற்சி செய்து தோற்று கொண்டிருந்த, இன்று வர்ற எனக்கு தோல்வி தோல்வி என்று கொண்டிருந்த எல்லா காரியங்களும் உனக்கு நான் ஜெயத்தை கட்டளையிடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டியது கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவரோடு கூட இணைந்து வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையையும் பார்க்கும் பொழுது அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தரால் பலியை பெருகக்கூடிய குடும்பமாய் காணப்படும். அந்தருடைய மனைவி அந்த இரண்டில் கனித்தரும் திராட்சை செடியை போலிருப்பார்கள். பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போலிருப்பார்கள் என்று அவர் தெளிவாக பாடுகின்றார். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள், உன் குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இன்று எனது வாழ்வில் காணப்படுகின்றதா? நான் எனது சுய வாழ்க்கைக்காக, இந்த உலக பிரகாரமான என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏராளமாய் காணப்படுகின்றது. இன்று சிறு குழந்தைகள் பிறந்ததிலிருந்தே அந்த குழந்தைகள் இப்படியாக வளர்க்க வேண்டும், இந்த சப்ஜெக்ட் படிக்க வேண்டும், இந்த இப்படியான ஒரு ஆளாக மாற்ற வேண்டும் என்று அதற்கு ஏற்றவாறு அவங்களை அப்படியே ட்ரெயின் பண்ணியே கொண்டு வர்றாங்க. யாராவது இந்த குழந்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தருக்கென்று இந்த குழந்தையை நான் வளர்க்க வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ளாய் வருகின்றதா? கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம், அது கர்த்தருடைய சுதந்திரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஈவு வேற ஒன்றுமல்ல. நாம் அந்த குழந்தைக்கு கார்டியன், அவ்வளவுதான். அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்க்கக்கூடிய ஒரு கார்டியன், அவ்வளவுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு விரோதமான என்னென்ன செயல்கள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றதோ அதை முதலாவது நாம் மாற்றிவிட வேண்டும். சகோதரர்களுக்குள்ளாக பகை, உடன் சகோதர சகோதரிகளுக்குள்ளாக பகை, சபைகளுக்குள்ளாக ஒற்றுமை இல்லை. ஒரு சபையில் வரும்பொழுது கூட்டம் அங்கு இங்கு ஒரு கூட்டம், இங்கு ஒரு கூட்டமா நின்று அங்கு பிரச்சனைகளை உருவாக்குவது, சலசலப்புகள், புறங்கூறுவது, ஒருவரை குறித்து இன்னொருவரிடம் கூறுவது, கோள் மூட்டி விடுவது, எவ்வளவு காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வாயை திறந்தா போய் டைம், அதாவது டியூட்டிக்கு இவ்வளவு டைமுக்கு கரெக்டா போறவங்க சபை ஆராதனைக்கு செல்லும் பொழுது ஒரு பயம் கிடையாது. 9 மணி ஆராதனைக்கு 10 மணிக்கு தான் வீட்டில இருந்து கிளம்புறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மகா இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் மகா உக்கிர கோபம் உள்ள தேவன். அவருடைய உக்கிர கோபம் நம்மில் பற்றி எரியாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கி இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகின்றார். ஆனால் நாமோ கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து அவரை விட்டு பின்மாறி செல்லுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். அவரை விட்டு பின்மாறி எவ்வளவு தூரத்திற்காக செல்கின்றோமோ அந்த இடங்களில் எல்லாம் போராட்டங்களும் நெருக்கங்களும் அழிவுகளும் பல விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக சிக்கல்களுக்குள்ளாக சிக்கி ஒவ்வொரு நாளும் சமாதானம் இல்லாதபடிக்கு நிம்மதி இழந்து கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கின்றோம். இப்பொழுதாவது விழித்துக்கொள். நான் இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட போகின்றேன். நான் என்னை மீட்டெடுத்த
கர்த்தரண்டை வரப்போகின்றேன் என்று நீ உன்னை ஆராய்ந்து கர்த்தரண்டை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த கட்டுகள் எல்லாவற்றும் உன்னை மீட்டு உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நீ உன்னுடைய எல்லா தேவைகளை சந்தித்து உன்னை உயர்ந்த அடைக்கலங்களில் வைப்பார். யார் யாரெல்லாம் உன்னை நிந்தித்து அவமானப்படுத்துகிறார்களோ அவர்கள் மத்தியில் உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். உனக்கு கர்த்தர் புகழ்ச்சியை கட்டளையிடுவார். உன் வாழ்வின் அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால் அவருடைய வாழ்வில் தன் தகப்பனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பிள்ளையாய் காணப்பட்டார். தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு எகிப்து தேசத்திற்கு விற்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கு விற்கப்பட்ட போதிலும் அவர் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். அந்த எஜமான போத்திபாருடைய மனைவியின் மூலமாக அவருக்கு ஒரு இழப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. அந்த நேரத்தில் அவர் கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவராய் இருந்தபடியினால் அவரை சிறைச்சாலையில் போட்டார்கள். சிறைச்சாலையிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தபடியினால் அந்த எகிப்து சாம்ராஜ்யம் முழுவதற்கும் கர்த்தர் அதிகாரியாக மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நான் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நான் கொடுக்காதவராய் காணப்படுகின்றேன். கர்த்தரை விட்டு பின்மாறி செல்லுகிறவனாய் காணப்படுகின்றேன். காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி டியூட்டிக்கு போறவங்க அநேகர் எனக்கு தெரியும். 4 மணிக்கு அலாரம் வைத்து எழும்பி டியூட்டிக்கு போறவங்க எனக்கு தெரியும். என்றாவது ஒரு நாளாவது நான் இத்தனை மணிக்கு ஜெபிக்க வேண்டும் என்று அதே அலாரம் வைத்து எழும்பி இருந்து 1 மணி நேரம் உன்னால் ஜெபிக்க முடிகின்றதா? கண் முன்பாக, உங்கள் கண்களுக்கு முன்பாக எவ்வளவு ஜனங்கள் உண்ண உணவில்லாதபடிக்கு, உடுத்த நல்ல வஸ்திரங்கள் இல்லாதபடிக்கு திரு ஓரங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களே, ஒரு நேர உணவு அவர்களுக்கு உங்களால் கொடுக்க முடியாதா? நல்ல ஒரு வஸ்திரத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாதா? அதற்கேற்ற ஒரு வழிவகைகளை நாம் சிந்திப்பதுண்டா? இன்று எனது காரியம் எனக்கு முக்கியம், எனது காரியம் எனக்கு முக்கியம். நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எதை நோக்கி? அகதல பாதாளத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னுடன் இருக்கிறவர்களை நீ அன்பு செய்வாயாக. அன்பா இருக்க முடியுதா என்று கேட்டால, அக்கிரமங்களின் மிகுதியினால் அன்பு தணிந்து போகும் என்ற வார்த்தை கிணங்க இன்று அன்பானது தணிந்து போய்விட்டது. குடும்பங்களுக்குள்ளாக அன்பு இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக உள்ள அன்பின் பக்தி வைராக்கியம் இல்லை, நண்பர்களுக்குள்ளாக அன்பு இல்லை. எல்லா இடங்களிலும் ஒரு எதிர்பார்ப்பு, எல்லா காரியங்களிலும் ஒரு எதிர்பார்ப்பு. அன்பு எதையுமே எதிர்பார்க்கிறது இல்லை. அன்பு தன்னையே அர்ப்பணிக்க கூடியது. இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்மை மீட்டெடுத்து அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து அன்பு என்னால் என்ன என்பதை நமக்கு கற்றுத்தறிந்திருக்கின்றார். ஒன்றையுமே எதிர்பார்க்கல. அன்பு எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. அன்பை குறித்ததான ஒரு காணொளி இதற்கு முன்பாக பதிவு செய்திருக்கின்றேன். அதை கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் இன்னும் அதிகமாக அதை குறித்து, அந்த அன்பை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய போதனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தரண்டை கிட்டி சேருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வை மாற்றுகிறவராய் காணப்படுகின்றார். யோசேப்பு அவருடைய வாழ்வில் எல்லா இடங்களும் உண்மை உள்ளவராய் இருந்தார். கர்த்தர் எகிப்து சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக மாற்றுகின்றார். அதே போல தன் ஜெபவீரன் தானியேலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு விதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வந்த போதிலும்
அவர் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைம் கரெக்டா கொடுத்துட்டு இருந்தார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அது அவருடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவர் அடிமையாக காணப்படுகின்றார். நேபுகாத்நேச்சர் படையெடுப்பில் அவர் பாபிலோன் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவருடைய சகோதரர் எல்லாரும் நண்பர்கள் யாவருமே அடிமைகளாய் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் அந்த ராஜாவை எதிர்த்து கேட்கிறார்கள். எப்படியாக? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் என்னை விடுவிக்காவிட்டாலும் நீர் நிறுத்தினத பொருசலை நான் வணங்க மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இன்று என்னுடைய வாழ்வில் காணப்படுகின்றதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்று கர்த்தரை குறித்ததான பக்தி வைராக்கியம் அல்ல, கர்த்தரை பொறுத்ததான ஒரு விசுவாசம் இல்ல, எல்லா இடங்களிலும் உண்மை இல்லை, வாயை திறந்தாய் போய் பிதற்றல்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்வில் காணப்படக்கூடிய கட்டிலிருந்து உங்களை விடுவிக்க வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்வில் காணப்படும் கவலை, கண்ணீர் உங்களை மீட்டெடுக்க வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். உன் வாழ்வில் காணப்படக்கூடிய வியாதியின் படுக்கையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க அவர் வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். உன் வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் நெருக்கங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க ஆண்டவர் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையை கொடுத்து கர்த்தரை பற்றி விசுவாசத்தில் அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கின்றார். அல்லேலூயா. நம் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை கொடுத்து அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நமக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஒருபோது நீங்கள் அழிந்து போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டிருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆராய்ந்து நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இதுதான் உபாகமத்தில் நாம் படித்தோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்ப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உயர்ந்த அடைக்கலம் வைத்திருப்பார். நம்மை காண்கிற ஒவ்வொருவரும் இவர் ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலங்கள் வைப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மிடம் அநேக விதமான குற்றங்கள் காணப்படலாம், குறைகள் காணப்படலாம், பாப சுபாவங்கள் காணப்படலாம், பாபத்தின் அடிமைத்தனங்கள் காணப்படலாம். ஒருபோது சோர்ந்து போகாதிருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல வாங்க. ஆண்டவரே, இது போன்ற காரியங்கள் நான் செய்திருக்கிறேன், ஒரு விஷயம் கூடப்பா என்னை கழியுங்க ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட என்னை கழியுங்க தகப்பனே என்று ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோமா? என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் கண்களை மூடி செபிக்க வாஞ்சியாயிருக்கிறீர்கள்? கண்களை மூடுவோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இன்னும் ஏராளமாக காணப்படுகின்றன. ஆண்டவரே, இந்தந்த காரியங்களை இதோ உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நீங்க எனக்குள்ளாய் வாசம் பண்ணுங்க தகப்பனே. அப்பா, நீங்க எனக்குள்ளாய் வரும் பொழுது என்னுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா குறைகளும் கர்த்தர் நிறைவாக்குவீங்க. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும், எல்லா வியாதியின் படுக்கையும் மாறப்படும். ஆண்டவரே, நீங்க எனக்குள்ளாய் வாசம் பண்ணுங்கப்பா. என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு விஷயம் கூட என்னை கழுகும்.
எங்கள் அன்பாய் நேசித்து எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தர் நீங்க எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்க ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாயிருக்கக்கூடிய எல்லா மாம்சத்தின் கட்டுகளையும் ஒரு விசை கூட எங்களிருந்து அப்புறப்படுத்தி உம்மை போல எங்களையும் பரிசுத்தமாக்கி உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்த முடியாத உம்முடைய கரங்களில் தெரிகிறோம் அப்பா. நேரத்திலும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பொறுப்படுங்க. அவர்கள் வாழ்வில் காணப்படக்கூடிய கட்டுகளை கர்த்தர் நீங்க உடைக்கும்படியாக செபிக்கிறேன். கண்ணீரை காண்கிற தேவன் அவர்களுடைய வாழ்வில் காணப்படும் கண்ணீரை துடைக்கும்படியாக செபிக்கிறேன்ப்பா. பாப கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. பாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. சாப கட்டுகளிலிருந்து விடுதலையை கொடுங்க. பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுதலையை கொடுங்க. வியாதியின் படுக்கையிலிருந்து விடுதலையை கொடுங்க. கர்ப்பத்தின் பாத்திரத்தை தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. தெய்வீக வல்லமை இறங்கி வரட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளையுடைய வேலை காரியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டு பிள்ளையுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு காரியங்களையும் கத்து நீங்க புறப்படுங்க. ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க புறப்படுங்க. அனுதின தேவைகளை சந்திங்க. அனுதின தேவைகளை சந்திங்க தகப்பனே. உள்ள உணவு, வஸ்திரங்கள், ஒவ்வொரு காரியம் கத்து நீங்க ஆசீர்வாதம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, கர்த்தரிடமிருந்து பெற்று கர்த்தருடைய நாமம் மேம்படும்படி ஆட்சேபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க. முதலாதி கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். எங்களை காண்கிறவர்கள் இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக நீங்க தாமே எங்களை உயர்ந்த அடைக்கலங்கள் வைத்து அநேருக்கு பிரயோஜன பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய நாம் ஒன்றிய மேம்படும்படி ஆட்சேபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். முற்றுமாக தாழ்த்தி முடைக்கங்கள் ஒப்படைக்கிறேன். மீட்பெருமுச்சோருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதா, குமாரன், பரிசுத்தாவினுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் தங்கள் வாழ்வில் காணப்படக்கூடிய கட்டிலிருந்து மீட்கப்பட்டு கண்ணீரிலிருந்து விடுதலையாகி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும்.